வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் அவரை விட்டுருங்கன்னு கேட்குறாங்க வீரா. இங்கே பாருமா உன் சம்மதத்தோட தான் அவன் உன் கழுத்தில் தாலியை கட்டினான்னு நீ எழுதி கொடு, அதுக்கப்புறமா நாங்கள் அவனை விட்டுடுறோங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். வீரா வீரா இன்ஸ்பெக்டர் கேட்குற மாதிரியே நீ எழுதி கொடுத்துருமா, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன்னு வள்ளி கையெடுத்து கும்பிட்டு வீரா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி கொடுங்க சார் எழுதி தரேன்னு வீராவும் கையெழுத்து போட்டு எழுதி கொடுக்குறாங்க. கான்ஸ்டபிள் அவனை வெளியில் விடுங்கிறாங்க. மாறனை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. தட்டு தருமாறி உண்டி உண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. வள்ளி பார்த்ததும் பதறிக்கிட்டு ஐயோ மாறா என்னடா இது இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க சார், என் பையனை இப்படி அடிச்சு வைப்பீங்க, நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு நெட்டை அடிச்சு சாப விடுறாங்க. இங்க பாருமா இது போலீஸ் ஸ்டேஷன், இங்க எல்லாம் சாப விடல, அவனை கூட்டிட்டு கிளம்புங்கிறாங்க. போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, டே உனக்கு ரொம்ப வலிக்குதாடா அப்படின்னு மாறன் கிட்ட கேட்கறாங்க வள்ளி. ஆமாமா உன் அண்ணன் தான் இதுக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்கிறாங்க மாறன். டே வீரா மட்டும் வரலினா உன்னை அடிச்சே கொண்டிருப்பாங்கடா, வீரா உனைய காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுனாலதான் உனக்கு வெளியே விட்டாங்கடான்னு சொல்றாங்க வள்ளி. ஓ அப்படியா அப்படின்னா வீராவை பாக்குறாங்க மாறன். ஹாய் அப்படிங்கிறாங்க. வீரா முறைச்சு பாக்குறாங்க. அத்தை நான் கட்டின தாலி அவ்வளவு ஸ்ட்ராங்கு, எனக்கு ஒன்றும் பண்ணாது, நீ ஒன்றும் பயப்படாதீங்கிறாங்க. சரி சரி வாடா ரொம்ப வலிக்குதாங்கிறாங்க. அங்கங்கே தொட்டு தொட்டு பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதேங்கிறாங்க. என்னடா ஃபோனுக்கு இது எங்கேயாவது வச்சுட்டியான்னு கேட்குறாங்க. அட இல்லத்தை மாலை சார், அந்த மாலையை கொடுங்கன்னு போய் கேட்குறாங்க. மாலையை கழுத்தில் போட்டுக்கிறாங்க. அத்தை நல்லா இருக்குதுல்ல, இன்னும் கண்ணாடி போட்டால் ஸ்டைலாக இருக்குமில்லங்கிறாங்க. உன்னோட கொழுப்புக்கு இன்னும் மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சுட்டு போகிறாங்க. பேசாம பாடான்னு கூப்பிடுறாங்க வள்ளி. அத்தை இரு முதல்ல 2000 ரூபாய் கொடுங்கிறாங்க. அட குடத்தை அப்படின்னு 2000 ரூபாய் வாங்கி கான்ஸ்டபிள் கிட்ட கொடுக்குறாங்க. சார் தயக்கம் இல்லாமல் வாங்கிக்கோங்க, இது என்னோட கல்யாண ட்ரீட், எல்லாருமா சேர்ந்து ஒன்றா பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க, என் கல்யாணம் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வீர மலமலன்னு வெளியில் போயிடுறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. அடடே என் தேவதை அங்கே இருக்கலாங்கிறாங்க. டே நைஸாக பேசி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடா அப்படின்னு மனமனன்னு கூட்டிகிட்டு வராங்க வள்ளி. வெளியில் வந்ததும் ராமச்சந்திரன் காரை விட்டு இறங்கி வராங்க. ஐயோ அண்ணன் வராருங்கிறாங்க வள்ளி. வந்துட்டாரு வானவராயங்கிறாங்க மாறன். ராமச்சந்திரன் கிட்ட வள்ளி சொல்றாங்க, அண்ணே பாருண்ணே நம்ம பிள்ளைய எப்படி அடிச்சிருக்காங்க பாருங்கிறாங்க. அட ஏமா இப்படி பண்ணுன, இவனையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஜெயிலே கிடக்கட்டுன்னு விட்டுருக்கணும், இவனையெல்லாம் வெளியிலேயே கூட்டிட்டு வரக்கூடாது, நீ விவரமான பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டியம்மாங்கிறனால வெளியில இருந்தா இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட லைஃபை கெடுப்பான்னு தெரியாதுங்கிறாங்க. அண்ணே ஏனே இப்படி எல்லாம் பேசுற, நீ பண்றது பெரிய தப்பு, இதெல்லாம் பெரிய தப்புங்கிறாங்க வள்ளி. திருத்தருக்கோ இல்ல காப்பாத்திருக்கோ நான் கூட்டிட்டு வரல, ஏன்னு கேட்டா அவன் உங்க பிள்ளை, ஏமா நீ வேற, நானே அவனை தலைமொழிக்கிட்டேன், நீ என்ன பிள்ளைகளேன்னு பேசுறேங்கிறாங்க. சார் அப்படி இல்லை சார், கோவத்துல அப்படித்தான் சொல்லுவோம், அது தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் மனசு என்ன பாடுபடும், என்ன இருந்தாலும் அவன் உள்ள இருந்தானா உங்க பேரு தான் சார் கெட்டு போகும், எல்லாருமே பெத்த பையனையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு தேவையில்லாம உங்களை தான் சார் பேசுவாங்க, என்னால உங்களுக்கு அந்த கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் அந்த பேச்செல்லாம் உங்களுக்கு வர வேண்டாம்னு நான் நினைச்சேன் சாருங்கிறாங்க வீரா. ஏமா நானே பெத்த பையனை தான் திருத்தவே முடியலையேன்னு கம்ப்ளைண்டே கொடுத்தேன், நீ அந்த பேச்சையை இப்ப திருத்துறியா, ஏய் மாறா உங்க அப்பா இதோட போனது ரொம்ப நல்லதுதான், இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படும்படி ஆயிருக்குங்கிறாங்க வள்ளி. சரி சரி போ, ஆட்டாக்கு காசு கொடுக்கணும், அப்பா கூடவே போயிருங்கிறாங்க மாறன். என் பிள்ளைய யாராவது பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், பாவம் என் பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வள்ளி மோனகிட்டு போறாங்க. வீரா நீயும் வாவே, உன்னை கொண்டு வீட்டில் விட்டுட்டு போறேங்கிறாங்க ராமச்சந்திரன். இல்லை சார் நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்கிறாங்க வீரா. வீரா வெகு வேகமாக கோவமாக முன்னாடி வராங்க. பின்னாடியே மாறனும் உண்டி உண்டி நடந்துக்கிட்டு பின்னாடி பாட்டு பாடிட்டு வராங்க. திரும்பி பார்க்குறாங்க வீரா. மாறன் எதுவும் தெரியாத மாதிரி திரும்பி பார்த்துட்டு, அண்ணே பிரியாணிக்கு உள்ள காசு கொடுத்துருக்கேன், எல்லாரும் சேர்ந்து வாங்கி சாப்பிடுங்கண்ணே, நான் இன்னைக்கு கொடுக்குற ட்ரீட்னு சொல்லிட்டு போறாங்க. ஏய் வாடா இங்கேன்னு வீரா கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. வாடா நான் வந்து உன்னை ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னதுக்காக நான் திரும்பவும் உன் கூட வாழ்வேன் மட்டும் நீ கனவு கண்டாங்க. ஏண்டா நீ தப்பு பண்ணனியே, தப்பு பண்ணதுக்கான குற்ற உணர்ச்சி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு கேட்குறாங்க. நானெல்லாம் எந்த தப்பும் பண்ணலைங்கிறாங்க மாறன். இவ என்ன தப்பு பண்றான்னு நான் என்ன சொல்றது, நம்ம தாலி கட்டிட்டா நம்ம பின்னாடியே வந்துருவான்னு நீ நினைச்சிட்டு இல்லைங்கிறாங்க வீரா. நானெல்லாம் உனக்கு அவ்வளவு கேவலமா நினைக்க மாட்டேங்கிறாங்க மாறன். நீ அவ்வளவு பண்ணியும் நான் ராமச்சந்திரன் சார் கிட்ட நான் சொல்லாம இருந்ததுதான் பெரிய, அவர் உனைய வெறுத்துருவார், இந்த ஊர்லயே இருக்க வேண்டான்னு துரத்தி விட்டுருவாரு, அதனாலதான் நான் சொல்லாம மாறேன். நீ இந்த அளவுக்கு எக்ஸிட் ஆகின்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன். ஆமா நீ பாக்கெட்ல தாலியை வச்சு சுத்திக்கிட்டு தெரிஞ்சியல, அப்ப நீ என்ன சொன்னீங்கிறாங்க. ஐயோ இவ்வளவு தூரம் நினைச்சு வச்சு கேட்கறாளே, நம்ம என்ன சொன்னோம் ஒன்னும் புரியலையேன்னு நினைக்கிறாங்க. நீ எப்படி நினைச்சிருக்க போற, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறவன் தானேங்கிறாங்க. ஹலோ அப்படியெல்லாம் நான் மாறுற ஆள் கிடையாது, நீ ஏன் ஏத்துக்கிற வரைக்கும் உன் கழுத்துல நான் தாலியை கட்ட மாட்டேன்னு நீ சொன்னீங்கல்ல, நான் உன் லவ்வை ஏத்துக்கிட்டேன், என் கழுத்துல தாலியை கட்டுன்னு நான் உன்கிட்ட சொன்னா, சொல்லுடா சொல்லுன்னு கேட்கறாங்க. எல்லாருமே ஒதுக்குறாங்கன்னு உன் மேல பாவப்பட்டு இறக்கப்பட்டு தாண்டா நான் உன்கிட்ட அப்படி நடத்திக்கிட்டேன். ஒரு பொண்ணு உங்க லவ்வை ஏத்துக்கலைன்னா கத்தி எடுக்கிறீங்க, இல்லைன்னா ஆசிட்டு ஊத்துறீங்க, நீ என்னடானா என் கழுத்துல புதுசா தாலியை கட்டியிருக்க அப்படித்தானேன்னு கேட்கறாங்க. ஏய் அப்படியெல்லாம் இல்லடி வீரா, என்னடா ரவுடி பசங்க கூட உன்னை கம்பேர் பண்றேன்னு உனக்கு கஷ்டமா இருக்கா, அவங்களுக்கு உனக்கு வித்தியாசமே இல்லடா, என் கழுத்துல தாலியை கட்டுனதுக்கு நீ எனக்கு கொன்னே போட்டிருக்கலாங்கிறாங்க. ஏ வீரா அப்படியெல்லாம் இல்லடிங்கிறாங்க மாறன். பின்னாடி வராத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிட்டு வீரா போறாங்க. அப்படியெல்லாம் உன்னை விட முடியாதடி வீரா அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் பின்னாடியே போயிடுறாங்க. ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா நீ ரொம்ப கஷ்டப்படுவே, அப்ப நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க மாறன். வீரா பின்னாடி திரும்பி பார்க்காமயே வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாறன் வந்ததும் ஆஹா என்னமா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க, தாலி கட்டுற மும்மரத்துல இதையெல்லாம் கவனிக்கலையேன்னு அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாங்க. வீரா அவனை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியான்னு கேக்குறாங்க. கண்மணி என்னது அப்படின்னு வீரா திரும்பி பாக்குறாங்க. டேக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, இப்ப இங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. உங்க
அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து தான் உன்னைய ரிலீஸ் பண்ண வந்தேன். ஆனா உன்னை காப்பாற்றுவேன்னு நினைச்சு என் பின்னாடியே வந்து நிக்கிறியா? ஏன்டா இப்படி என்னைய டார்ச்சர் பண்றேன்னு கேக்குறாங்க. இல்ல நீ எங்க இருக்கியோ அங்கதானே நானும் இருக்கணுங்கிறாங்க மாறன். பாத்தியா இப்ப எப்படி பேசுறான் பாத்தியா? இதுக்கு தான் நான் அவனை போய் ரிலீஸ் பண்ணாதேன்னு சொன்னேங்கிறாங்க கண்மணி. வீரா இவன் இப்படியே நின்றுட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, போறவங்க வரவங்க எல்லாத்துக்கும் நம்ம வீடு வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்டா என் வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாத எங்க குடும்பத்தோட நிம்மதியும் கெடுக்கணுமா? ச்சே, உன் கூட ஏந்தா பழகணுமான்னு இருக்கு. டேய் மாறா, நீ எத்தனை நாள் இருந்தாலும் என் மனசு மாறாதுடா. எங்க அண்ணனு கொண்ட பாவத்தையும் சேர்த்து இப்ப என் தங்கச்சியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டியலன்னு கேக்குறாங்க கண்மணி. குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம தப்பு பண்ணோன்னு நினைச்சு கூட பார்க்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கியல்லன்னு கேக்குறாங்க. அண்ணி நான் தப்பு பண்ணலைங்கிறாங்க. மறைச்சி நீ வாயை மூடு. உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு கண்மணி வீட்டுக்குள்ள போறாங்க. ஐயோ என்ன மாமா இது ரொம்ப அடிச்சிட்டாங்களான்னு பிருந்தா ஓடி வந்து கேக்குறா. ஆமா நான் பண்ணனது தப்பு தானே, அதனாலதான் அதை யோசிச்சு பார்த்து என்ன அடிச்சு போட்டாங்கிறாங்க. நான் வேற அந்த வீட்டு வாசல் முன்னாடி என்னைய போலீஸ்காரன் கை நீட்டி அடிக்க வந்துட்டானா, அவன் கையை வேற பிடிச்சிட்டான். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு என்ன தாக்குன்னு தாக்கிப்பட்டானுங்க. சரியான எமகாதங்கிறாங்க. உனக்காவது என் மேல அக்கறை இருந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. அழுகுறாங்க பிருந்தா. அழுகாத பிருந்தா. ஒன்னும் இல்ல, உங்க அக்கா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு. அதுக்குள்ளே நான் போய் சேர்ந்துட மாட்டேன். நீ அழுகாத. எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. உங்க அக்கா கழுத்துல கட்டிக்கிற தாலி அவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வீராவோட அம்மா ஓடி போறாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி, தயவு செய்து இங்க நிக்காதீங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க. கண்மணி ஓடி வந்ததும் அம்மா அவங்ககிட்ட என்ன பேச்சு, இப்போ உள்ள போறீங்களா இல்லையா அப்படின்னு பிருந்தாவையும் அவங்க அம்மாவையும் அதட்டி உருட்டி கூட்டிட்டு போறாங்க. ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்ததும் வள்ளி அண்ணே நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கிறாங்க. ராமச்சந்திரன் நிக்காம போறாங்க. ராகவன் ஓடி வந்ததும் அத்தைய மாறின ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னு கேக்குறாங்க. வீரா மட்டும் அங்க வரலினா மாறின வெளியில எடுத்திருக்க முடியாதுங்கிறாங்க வள்ளி. எது வீரா அங்க வந்தாளா? ஆமாண்டா, அவதான் அங்க வந்திருந்தா. நான் போன் பண்ணி விஷயத்த சொன்னேன், உடனே வந்துட்டா. அவ வந்து சொன்னதுனாலதான் போலீஸ் அவளை வெளியே விட்டாங்க. மனசுலயும் மாறன் இருக்காண்டாங்கிறாங்க. அப்போ மாறனும் வீராவும் சேர்ந்துட்டாங்களா? அப்ப 2 பேரும் சேர்ந்து தான் வருவாங்களான்னு கேக்குறாங்க ராகவன். அதான்டா எனக்கு தெரியல, அப்படி நடக்குமான்னு தெரியல. அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம் தானுங்கிறாங்க. இப்போ வீரா மாறனை மன்னிச்சுட்டாலாங்கிறாங்க. அது எப்படிடா சீக்கிரமா மன்னிப்பா? கொஞ்சம் நாள் ஆகும் அவன் மன்னிக்கிறேன். மாறனை ஏத்துக்குவா, அப்புறம் கொஞ்சமா காதலா மலர்ந்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. மாறனை வீரா ஏத்துக்கிட்டானா எனக்கு நிம்மதிதானுங்கிறாங்க ராகவன். பொண்டாட்டி உன் கூட வந்து சேர்ந்துட்டானா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அண்ணன் தான் என் கூட பேசவே மாட்டேங்க. அண்ணனுக்கு என் மேல கோவமே போகலன்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு போறாங்க வெளியே. கண்மணியும் அவங்க அத்தையும் பேசிக்கிறாங்க. என்ன கண்மணி இப்படி ஆயிடுச்சு? நம்ம பயந்த மாதிரியே வீரா கழுத்துல மாறன் தாலியை கட்டிட்டானே, எதுவும் எல்லாத்து முன்னாடி எவ்வளவு தைரியமா துணிச்சலா தாலியை கட்டிட்டான் பாரு. ரொம்பவே நெஞ்செழுத்தம் பிடிச்சு வந்தான். நினைச்சதை நடத்தி கட்டிட்டான். ஏதோ புத்தி கட்டு போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கான்னு பார்த்தா இப்போ உன் தங்கச்சி போய் ரிலீஸ் பண்ணி கூடியன்ட்டாலே. அப்படின்னா வீர மனசுல மாறன் இருக்கிறான்னு தானே அர்த்தம். நம்ம நினைச்சது நடக்குமா கண்மணி? ராமச்சந்திரன் குடும்பம் செதறி சின்ன பண்ணமாகுமான்னு எனக்கு சந்தேகமே வந்துருச்சு கண்மணி. அப்படி மட்டும் நடக்கலைன்னா நான் உயிரோட இருக்கிறக்கே அர்த்தம் இல்லைங்கிறாங்க. அத்தை என்னத்தை பேசுறீங்க? மாறன சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? வீர கழுத்துல தாலியை கட்டிட்டா அவனை நான் சும்மா விட்டுருவேன்னு அர்த்தம். மாறன நிம்மதியா இருக்க விட்டுருவேனா? இது வரைக்கும் நம்ம 2 பேர் மட்டும்தான் அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ 3ஆவதா வீராவும் நம்ம கூட சேர்ந்துருவாங்கிறாங்க. இல்லடி, ராமச்சந்திர குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறது. எப்படி வந்து நம்ம கூட சேருவான்னு கேக்குறாங்க. அத்தை அவளோட அக்கறையவே அவளுக்கு வினையா கொண்டு வந்து சேர்த்து வைத்தேங்கிறாங்க. அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டாந்து போட்டுவன ஒரு நாள் வீரா ஏத்துக்கவே மாட்டான். அப்படியே மாறின ஏத்துக்கணும்னு நினைச்சாலும் அதை ஏத்துக்க நான் விட மாட்டேன். ஏண்டா வீரா கழுத்துல தாலியை கட்டணும்னு அவன் நினைச்சு துடிக்க வைப்பேன். அந்த குடும்பத்துல ராகவனுக்கு பொண்டாட்டியா போய் எல்லாத்துக்கும் குடைச்சல் கொடுத்தது. அதே மாதிரி தான் வீராவை வச்சு ராமச்சந்திரனோட குடும்பம் நிம்மதி இது எல்லாமே சேர்த்துக்கிறது. அதுல இன்னொருத்தர் இருக்கானே காட்டி, அவனுக்கு வரப்போற வழியை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா அந்த குடும்பம் எப்படி தலை தூக்கிடும் நம்மள மீறி. கண்மணி யோசனை எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நம்மளால முடியுமான்னு கேக்குறாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் நிம்மதியா இருக்க முடியாது. வீரா கழுத்துல கட்டினது தாலிக்கவர் கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு அவங்களே போட்டுக்கிட்ட சுருக்கு. மாறன் வெளியில நின்றுக்கிட்டு வள்ளி சொன்னதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இங்க வாடா, வீரா இல்லாம நீ தெரு பக்கமே வரக்கூடாது. அப்படி நீ மீறி வந்த விரட்டி அடிச்சிடுவேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வள்ளி. இதை கேட்டுக்கிட்டே ஐயோ அத்தை வேற இப்படி சொல்லிடுச்சு, எப்படி வீட்டுக்கு போறதுன்னு நினைக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நேராவே பார்க்க மாட்டேங்கிறா. இதுல எப்படி நான் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வருது? சரி நாம இதே இடத்துல உட்காந்துட வேண்டியதான், சத்தியாகிரகணம் பண்ணலாங்கிறாங்க. அங்க கண்மணி வராங்க. அண்ணே குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், தண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. மாறன் எதுவும் பேசாம அமைதியா போறாங்க. கண்மணி என்ன இருந்தாலும் அண்ணிதான்னு பாக்குறாங்க. தண்ணியோட வந்து நிக்கிறாங்க. கண்மணி தண்ணியை கொண்டு வந்து எதுவும் பேசாம அப்படி தென்னையில தழுக்குன்னு ஊத்திடுறாங்க. என்னது கொடுங்கன்னு கேட்டேன், கொடுக்கல, ஒருவேளை அழுக்கா இருக்கா? சரி அந்த தண்ணியை விட்டு இந்த தண்ணியில கொண்டுக்கலான்னு திண்ணையை மாட்டி போடுறாங்க. மரம் குடிக்காதவன் வீட்டு வாசல்ல உட்காந்தா தண்ணி ஊற்றி கழுவி விடுவீங்களா? அப்படித்தான் நீங்களும் பண்றீங்க. சரி பொண்டாட்டி வேணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஈரம் பதம் கூட நல்லா தான் இருக்கு, என்ன அதுக்குள்ள காஞ்சிருச்சான்னு மறுபடியும் அந்த திண்ணையில போய் உட்காராங்க. வீரா கண்டிப்பா நம்ம பின்னாடி நம்ம கூட கை கோர்த்து வருவான்னு எதிர்பார்ப்போட மாறன் உட்காந்துருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.